நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. என்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என்னை குறித்து என் குடும்பத்துக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என்னை குறித்து என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என்னை குறித்து பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, என்னை குறித்து ஆமென் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இப்ப இத எல்லா திட்டத்தின் நடுவில் தான் நான் நிற்கிறேன். இந்த போல தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும், ஒருத்தனுடைய வாழ்க்கையில மனுஷன் ஒரு திட்டத்தை சொல்லுவான், குடும்பம் ஒரு திட்டத்தை சொல்லும், பிசாசு ஒரு திட்டத்தை வைப்பான், உலகம் ஒரு திட்டத்தை வைக்கும், இன்னொரு பக்கம் தேவனுடைய திட்டம் அவன் மேல இருக்கும். இதன் நடுவிலே மற்ற திட்டங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு தேவனுடைய திட்டத்தின் மையத்திலே ஒரு மனிதன் நிற்பானேயானால் அவன் எந்த சூழ்நிலை நடுவிலேயும் கைவிடப்படுவதில்லை. ஆமென். அவனுக்கு முன்பாக யோர்தான் பெருவெள்ளமாய் பிரவாகித்து வரட்டும், எரிகோ பெருமதிலாய் தடையாய் நிற்கட்டும், அதன் நடுவிலேயும் கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்வார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமென். ஏன்னா நீ தேவ திட்டத்தை விட்டு என்ன செய்யல, விலகல, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகல, தேவ திட்டத்தை விட்டு விலகல.